ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே இல்லையா? சண்டேன்றதுனால நான்வெஜ் எதனா செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொன்னாங்க. சரி, ஏர்லி மார்னிங்கே ஒரு 6:30 போல் நான் ஒய்ஃப் 2 பேரும் பைக்கில் கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து பக்கம்தான், இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். அங்கே ஒரு 7 o'clock போல் அங்கே போயிட்டோம். போனால் செம்ம ரஷ்ஷுங்க. வண்டி விடவே இடம் இல்லை. பார்க்கிங் பண்ணிவிட்டு உள்ளே போனால் ஃபிஷ்ஷு, அவ்வளோ ஃபிஷ்ஷு, சொரா, எறா, மீன், நண்டு, என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. ரஷ்லேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொரா, நண்டு, எறா, அப்புறம் சங்கரா மீன் வாங்கிட்டோம். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் வித் நண்டு. இது குண்டு. ஆண்டி ரெடி ஆயிடுச்சா? இப்போதான் ரெடி ஆகினே இருக்குது. சொரா முடிச்சிட்டேன். சங்கரா வந்து கழுவுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எறா கிரேவி வந்து ரெடி ஆயின்னு இருக்கு. நண்டு சார் வந்து ரெடியா இருக்காரு சாப்பாட்டுக்கு. இது மீன் சார். எங்க சிக்கன் சார்? சிக்கன். இதோ சிக்கன். எத்தனை மணிக்குமா சாப்பாடு போடுவீங்க? 3 மணியா? 3 மணிக்கு ரெடி பண்ணி நாங்க எப்ப சாப்பிடுறது? காலையில இருந்து பட்னியா இருக்குமா இந்த விருந்துக்காக? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்க திறமையா நீங்க இப்ப காமிக்கணும். சாப்பாடு வடிச்சு கொடுத்தீங்கன்னா நானும் எங்க வீட்டுக்காரரும் உட்காந்து சாப்பிடுவோம். அது அடுத்து ஃபர்ஸ்ட் வாங்கி வந்த உடனே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு சுகர்ல போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு மேலே தேய்ச்சி க்ளீன் பண்ணா அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். சரி. அப்புறம் இது மாதிரி கிளீனா வெள்ளையாயிடும். அதை வந்து இது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வேகட்டம் எடுத்து பிசைஞ்சு உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு காலை மசாலா போட்டு. ஆமா ஆமா, மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் போட்டு பிசைஞ்சு நல்லா அமைக்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது போட்டு அப்படியே வதக்கி இறக்கணும். அவ்வளவுதான். முட்டை பொரிக்கிற மாதிரி தான். ஆனா அதுல வந்து பூண்டு எல்லாம் போட மாட்டோம் முட்டையில. இதுல இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு செஞ்சுட்டு சீக்கிரமா கூப்பிடுறீங்களா? ரெடி ஆன உடனே வாங்க, நீ உங்க வீட்டுக்கார செஞ்சு செய்ய போறோம். வந்து மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் போட்டு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அமைக்க வச்சுட்டோம்னாக்கா எல்லாம் ஊறிடும். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் வதக்கிட்டு லாஸ்ட்ல போட்டு இதை அப்படியே கலரி இறக்க வேண்டியதான். அவ்வளோதான். அதோட சொரா போட்டு ரெடி. 10 minutes later. வெங்காயம் வதங்கிருச்சு. கொஞ்சம் சுட்டு போட்டுடலாம். சொரா வந்துட்டு இப்படி சுட்டு போடுறதுதான் சொரா. இல்லை நான் உருட்டுறேன் போட்டு பசஞ்சு வச்சிருந்ததை இப்போ போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதை சொல்ல தெரியல. கூட நான் கொதிக்கிட்டு இங்கே மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. மீன் வறுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் கலருமா? முட்டை பொடி மாசே தான் பாய். நண்டு பிரியாணியா? மாமியார் மாமனார் கேட்டு வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து பத்திரம் வச்சுக்கிறேன். நண்டு மட்டும் தான் போட்டிருக்க. அடியில மீன் இருக்கு. சங்கராவா? சங்கரா மீன். ஓகே. அப்புறம் எறா. ஓகே, கொஞ்சம் பேக் பண்ணி வச்சிருங்க. ஓகே. சொரா உங்களுக்கு கிடையாது. சரிங்க.
வேணுமா? கொஞ்சம் தான் இருக்கும். போதும் போதும், நான் சாப்பிட்டு வச்சுக்கிறேன். ஒண்ணே ஒன்று இதோ பிரியாணி, எறா புட்டு, சொரா புட்டு, எறா தொக்கு, நண்டு வறுவல், முட்டை, சங்கரா மீன், எறா கிரேவியில் மிக்ஸ் பண்ண சாப்பாடு. நண்டு நண்டு, எறா தொக்கு, சங்கரா மீன் ஃப்ரை, புட்டு, சுறா புட்டு,